ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து ஒருத்தவங்க வந்து மீடியாக்குள்ள வராங்க அப்படிங்கிறது, அது நிறைய பேர் ஒரு போராட்டம்னே சொல்லலாம். எடுத்த உடனே ஈஸியாலாம் யாராலயுமே வந்துட முடியாது. நிறைய விஷயங்கள கடந்து தான் வந்திருப்பாங்க. அந்த மாரி வடிவேலு அவர்களுடைய வாழ்க்கையில இந்த விஷயத்த என்னால மறக்கவே முடியாது. இந்த விஷயம் இல்லன்னா, என்னால ஒரு சில விஷயங்கள சாதிச்சிருக்கவும் முடியாது அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் இருக்கா? இல்ல எதுவுமே இதுவரைக்கும் நம்ம பிளான் பண்ணி பண்ணவே இல்ல. அத மறுபடியும் சொல்றது, சினிமாவ நம்ம லவ் பண்ணோம் அப்படிங்கிறத தாண்டி, நம்ம அதுக்குன்னு தனியா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் அங்க போனேன், இங்க இங்க வரைக்கும் வந்திருக்கேன் அப்படிங்கிறது. சினிமாவ நேசிச்சோம். ஆ அதிகபட்சமா எங்க பக்கத்து ஊர் தியேட்டர்ல இருக்கிற ஒரு தியேட்டருக்கு வாரத்துக்கு 2 படம் மாத்துவாங்க. அந்த தியேட்டர்ல போஸ்டர் ஒட்டுற வேலை பார்க்கணுங்கிறது தான் எனக்கு அதிகபட்ச ஆசையே. ஓகே. ஏன்னா, அந்த 5 வயசு, 6 வயசுலலாம் புதன்கிழமை ஒரு படம், வெள்ளிக்கிழமை ஒரு படம் சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த டபுள் போஸ்ட் திருப்பி ஒட்டுவாங்க. இந்த ஒரு போஸ்டர்ல பாதி பேரும், இன்னொரு போஸ்டர்ல பாதி பேரும் இருக்கும். அந்த பாதி போஸ்டர் ஒட்டியிருக்கும் போதே, மீதி படத்த கண்டுபிடிக்கிறதுல கியூரியாசிட்டியா இருக்கும் அது. பல படங்கள் கண்டுபிடிச்சிருவேன். இது எம்ஜிஆர், சிவாஜி கால படங்கள்லாம் ரொம்ப கஷ்டம் அது. இப்ப நீதிக்கு அப்படின்னா, இந்த பக்கத்துல தலைவணங்கு இருக்கா? தண்டனை இருக்கா? கௌரவம் இருக்கான்னு தெரியாது. அத கியூரியாசிட்டியா கண்டுபிடிக்கிறது. அந்த அதிகபட்ச தங்கப்ப தக்கம் மாரி. ஆமா. இப்ப தங்கப்பன்னா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்து தக்கம் தான் இருக்குன்னு. இப்ப நீதிக்குன்னு இருந்துச்சுன்னா, நீதிக்கு தண்டனை, நீதிக்கு தலைவணங்கு, நீதிக்கு பின் பாசம் இப்படி நெறைய டைட்டில் இருக்கும்ல. இது எதா இருக்கும் பின்னாடி?